ஆமா ஆமா. அதே போல விஜயமோ நகரத்திலேயே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள், திருவிழா கோலங்கள் குறைஞ்சது இங்க ஆண்டுக்கு ஒரு 2 இரவாவது நமக்கு வரும். தாம்பலம் தாம்பலம் கண்டிப்பா. ஏதோ நம்முடைய சிற்றறிவு கட்டியவாறு நமக்கு தெரிஞ்ச நடத்துறோம். புரியுதா? காட்சி போனோம். என்ன கோயில் இது? அங்கேயும் ஆட்டு போனோம். அவர் கிருஷ்ணமூர்த்தி வீட்டம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து ஆடணும். நான் மட்டும் வந்து ஆடணும். அதே போல விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள், திருவிழா கோலங்கள் நல்ல முறையில் ஏற்படுத்திய இதே விஜயமான கஷேத்திரத்தில் வாசி வரக்கூடிய இன்னும் நாட்டாண்மை கவுன்சிலர், கோவில் அரங்கவர குழு அத்தனமான பேர்களுக்கும் இன்னும் காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் சாதனை படைக்கக்கூடிய காலம் எது? சாதனை படைக்கிறதுன்னா இங்க எப்படி பேரும் புகழால் பேரு புகழ் எல்லாமே எதை கண்டுமே ஒரு மனிதன் பயப்படாம சாதுரியம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய காலம் எது? காலம் எதுன்னா லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்க வேண்டியதான். சம்பாதிக்கிறது இல்லப்பா, இளமை காலம். அந்த ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தான். ஒரு 10 லட்சம் ரூபாய் விட்டுருவான், சம்பாதிச்சலான்னு ஒரு தைரியம் வரும். ஆமா. 70 வயசுல வருமா? வராது. 60 வயசுல வருமா? வராது. 50 வயசுல வருமா? வராது. வராது. ஆனா இந்த 25 to 40 வயதுக்குள்ள ஆமா எதை விட்டாலும் பிடிச்சிடலாம். அந்த ஒரு சாதுரியம் தைரியம் எல்லாம் இளமை காலத்துல தான் வரும். 60 வயசுக்கு மேல போய் நட பண்ண போறோம் சம்பாரிச்சு நம்மளால பண்ண முடியாதுன்ற ஒரு மனநிலை வரும். ஆமா ஆமா. அதனால இந்த 25 to 40 வயதுக்குள்ள எது போனாலும் சாதுரியம் பண்ணக்கூடிய திறமைகள் வீரம் வரும் மனிதனுக்கு. அதே போல இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விநாயகர் பெருமானுக்கு நல்ல முறையிலேயே திருவிழாக்கள் நடத்தி பைத்தாம்பாடியை சேர்ந்த ஸ்ரீ ஐயப்ப சுவாமி நாடக குழுவினரை கொண்டு வந்து எத்தனை